இந்த வேளையில் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் முன்பு யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம். மார்த்தாள் மரியாள் ஆகிய இருவருடைய ஜெபங்களை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து விட்டான். அவன் வியாதியாக இருக்கும் பொழுதே அந்த செய்தியை இயேசுவுக்கு சொல்லி அனுப்பியிருந்தார்கள். இயேசு வரவில்லை. லாசரு மரித்து விட்டான். அவனை அடக்கம் செய்தார்கள். 4 நாட்கள் தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்திற்கு வந்தார். அவர் கிராமத்தின் எல்லையில் வரும்பொழுதே செய்தி மார்த்தாளுக்கு கிடைத்தது. மார்த்தாள் உடனே ஓடோடி வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாள். அதை குறித்து அந்த 20ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிப்போம். வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். யோவான் 11:20 இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. இங்கே இயேசுவுக்கும் மார்த்தாளுக்கும் நடந்த ஒரு உரையாடல். அன்றைக்கு நேரில் இயேசுவை பார்த்து மார்த்தாள் பேசினாள். இன்றைக்கு நாம் இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இன்றைக்கு ஜெபம் பண்ணுவது போல அவளும் அன்றைக்கு இயேசுவிடத்தில் பேசினாள். அதை மார்த்தாளுடைய ஜெபம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சகோதரன் மரித்து விட்டான். அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு வருகிறார், ஆறுதல் சொல்ல வருகிறார் என்றுதான் அவள் எடுத்துக்கொண்டிருந்திருப்பாள். இயேசு வருகிறார் என்று கேட்டோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு. ஓடோடி போய் அவர் கிராமத்தின் எல்லையில் இருக்கும் பொழுதே அவரை சந்திக்கிறாள். சந்தித்து அவரோடு சொன்ன முதல் வார்த்தை, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அவருடைய ஒரு விசுவாசம். இயேசு மட்டும் இருந்திருந்தாருன்னா எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்காது. எங்கள் சகோதரனை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். இப்படி ஒரு மரணம் சம்பவித்திருக்காது என்று அவளுடைய விசுவாசத்தையும் வேதனையையும்
சேர்த்து ஒரு விண்ணப்பமாக ஆண்டவரோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாளின் ஜெபம் வேதனையும் விசுவாசமும் கலந்த ஒரு ஜெபம். என்ன விசுவாசம்? அப்போ இருந்திருந்தீரானால் நடந்திருக்காது, இனி நடக்கும், இப்பொழுது நடக்கும், அதெல்லாம் இல்லை. நீர் மட்டும் இருந்திருந்தீரானால் இப்படி ஒரு கஷ்டம் எங்களுக்கு வந்திருக்காது. அந்த எண்ணம். கடந்த காலத்தில் அப்படி இருந்திருந்தால் நன்றா இருந்திருக்குமே, அப்படி ஒரு விசுவாசம் அவளுக்கு. பலவேளை நம்முடைய ஜெபங்களும் இந்த நிலையில் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். அன்னைக்கு மட்டும் அது மட்டும் நடந்திருந்தனா, அன்னைக்கு மட்டும் இயேசு அதில் ஒரு அற்புதம் செஞ்சிருந்தாருன்னா, அன்னைக்கு மாத்திரம் இப்படி ஒரு காரியத்தில் ஒரு இரக்கம் பாராட்டி இருந்தாருன்னா நடந்திருக்குமே என்று சொல்லக்கூடிய எண்ணம். அதில் பெரிய விசுவாசம். ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சிருக்க முடியும், என்னமோ செய்யாமல் விட்டார். அவர் மேலே விசுவாசம் இருக்கு, அவரால் அன்னைக்கு செஞ்சிருக்க முடியும். அதுதான். அப்படி ஒரு காரியத்தை அவள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து தொடர்ந்து சொல்றா, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். இதை என்ன நோக்கத்தில் சொன்னான்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் நம்ம யோசித்து பார்த்தா, இப்போ நீர் ஜோம் பண்ணா அவன் உயிரோடு எழும்பிடுவான், அந்த மாதிரி அவ சொல்லியிருப்பாளா என்று கேட்டால், அடுத்து அவ சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தா அந்த நோக்கத்தில் இந்த வார்த்தையை அவ சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை என்று தான் புரிகிறது. ஆனால் ஆண்டவர் மேல் அவ வச்சிருக்கிற இன்னொரு விசுவாசம், அவர் எதை தேவனிடத்தில் ஜெபித்து கேட்கிறாரோ அதை தேவன் தருவார். அப்படி ஒரு விசுவாசமும் அவளுக்குள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மேல நல்ல விசுவாசம். அவர் மட்டும் இருந்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒன்றும் நடக்காது. என்னமோ சொல்லி அனுப்பின புறம் வந்தார்ல, இப்போ கூட அவர் ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட விசுவாசமும் அவளுக்கு இருக்கிறது. அப்போ இயேசு சொல்றார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அப்பமும் இவளுக்கு உடனே நடக்கும் என்கிற சிந்தை வரல, அந்த விசுவாசம் அவளுக்குள் இல்லை. அவ என்ன சொல்றா பதில்? அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அவளுக்கு கடைசி நாளில் நடக்கிற உயிர்த்தெழுதலை பற்றி அறிவு இருக்கிறது. பாருங்க, இயேசு அதெல்லாம் போதிச்சிருக்கிறார். போதிச்சதுனால தானே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசுடைய போதனையில் கடைசி நாளில் நடக்கும் உயிர்த்தெழுதலை பற்றியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அது இருக்கு அவளுக்கு. அதன் மேல நம்பிக்கை இருக்கிறது. அது விசுவாசம் என்ற வார்த்தை சொல்லுவதை விட நம்பிக்கை என்று சொல்லலாம். வரும் காரியங்களுக்கான நம்பிக்கை. இனி நடக்கும், கடைசி நாளில் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள், அப்பொழுது என்னுடைய சகோதரனும் உயிரோடு எழும்புவான். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதை அவள் சொல்லுகிறாள். அந்த அறிவும் இருக்கிறது, அந்த நம்பிக்கையும் அவளுக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும். சொல்லுங்க, வசனம் கவனிக்கிறீங்களா? 25ஆம் வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவ்வளோ கிளியரா சொல்றார். நானே உயிர்த்தெழுதல். நீ உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற, அது நடக்கும். ஆனா இப்ப பாரு, நானே உயிர்த்தெழுதல், நானே வந்து உன் முன்னால நிக்கிறேன். நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் கடைசி நாளில் எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் இயேசு நினைச்சா இன்னைக்கும் நடக்கும், இப்பவும் நடக்கும். அல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஸோ அதை ஆண்டவர் சொல்றார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இதை சொல்லும் பொழுது, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். பொதுவாக போட்டுட்டா.
அவர் கேட்டதுக்கு பதில் சொன்ன மாதிரி இல்லை. இப்போ நடக்கும், உன் சகோதரன் உயிர் தழுவான், அந்த இது இன்னும் அவளுக்கு டச் ஆகலை. அவள் சொல்லுகிறா, உம்மை விசுவாசிக்கிறேன், நீர்தான் மேசியா, நீர்தான் கிறிஸ்து, நீர்தான் உலகத்தில் வருகிறவராகிய இரட்சகராகிய கிறிஸ்து, அதை சொல்கிறா. இப்படி நல்ல விசுவாசம் உள்ள மார்த்தாள், நல்ல உபதேசம் அறிந்த மார்த்தாள், உயிர்த்தெழுதலின் உபதேசம் அறிந்திருக்கிறாள், அதன் மேல் நம்பிக்கை உடையவளாக இருக்கிறாள். இயேசு மேலே நல்ல விசுவாசம் அவளுக்கு இருக்கிறது. அவளுடைய ஜபங்களின் வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவளுக்கு இல்லாதது என்னன்னா, இப்போ லாசரு உயிர் தெழும்புவான் என்கிற ஒரு சிந்தை, விசுவாசம் அவளுக்குள்ள இல்லை. மற்றபடி நிறைய விஷயங்கள் இருந்தது. இதே போல தான் பலவேளை நம்முடைய ஜபங்களும் ஒரு மார்த்தாளின் ஜபமாக இருக்கின்றது. நமக்கும் வேத அறிவுகள் இருக்கின்றது, சத்தியத்தை அறிகிற அறிவுகள் பலதும் இருக்கின்றது. கர்த்தர் மேல் நல்ல விசுவாசங்கள் நமக்கும் இருக்கிறது. கர்த்தர் சொல்லியிருக்கிற இனிவரும் காரியங்கள் மேல் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த இடத்துல தான் நமக்கு இல்லை அந்த விசுவாசம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த வார்த்தைகள் இல்லை. இதை தேவ மக்கள் சிந்தித்து இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு விசுவாசம் இருக்கிறது, எனக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆழமான தெளிவான விசுவாசம் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னிடத்தில் குறைபடுவது என்னவென்றால், இப்பொழுது எனக்கு நடக்கும், இன்றைக்கு எனக்கு செய்வார், அது எனக்கு வரமாட்டேங்குது. இது அநேகருக்குள் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. ஆகவே மார்த்தாளின் ஜபம் போல் நமது ஜபங்கள் பல வேளைகளில் இருக்கின்றன. இதனால் நடந்த விஷயம் என்ன? மார்த்தாள் இவ்வளவு ஜெபம் பண்ணா, இவ்வளவு வார்த்தைகள் பேசினாள், ஒரு கிரியை காணல. இயேசு நின்று பேசுகிறார், அவர் செயல்படலை, அவர் புறப்பட்டு அடுத்த காரியத்துக்குள்ள போகலை. மார்த்தாளின் ஜெபம் அதுதான் செய்தது. அவள் அடுத்து ஒரு நல்ல காரியம் செஞ்சா. இவ்வளவும் பேசிவிட்டு 28ஆம் வசனம், இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அல்லேலூயா. அது துக்க வீடு, நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. 4 நாள் ஆனாலும் நிறைய ஆட்கள் கூடி இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இந்த நாட்களில் துக்க வீட்டில் ராத்திரி 11 மணி 12 மணி ஆச்சுனாலே பிறகு பாடியும் ரிலேஷன்ஸும் மட்டும்தான் அங்கே இருப்பார்கள். பாடியும் குடும்பத்தாரும் மட்டும்தான் இருப்பார்கள் சில சமயம். ஆனால் அங்கே பரவாயில்ல, மரித்து 4 நாட்கள் ஆன பிறகும் ஒரு கூட்டம் மக்கள் அந்த வீட்டில் இருக்காங்க. அதனால தான் இவ ரகசியமாய் மரியாளை அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மரியாளை கூட்டிட்டு வான்னு சொன்னாரா இவள்கிட்ட? அப்படி எழுதப்படலை. ஆனால் அவளுக்கு தெரியுது இயேசு மரியாளை தேடுவார். அல்லேலூயா. அவ போய் சொல்ல, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். மார்த்தாளை போல தான் அவளுடைய உள்ளமும் துடிக்கிறது. மார்த்தாளும் இயேசு வந்திருக்கிறான்னு சொன்னால் உடனே போயிட்டா. வந்திருக்கிறார், வீடு வரைக்கும் வரட்டும், வீட்டு வாசலில் வரவேற்போம் என்று நினைக்காம கிராமத்து வாசல்லே வரவேற்க போயிட்டா. இப்போ இவளும் ஒரே ஓட்டமாக ஓடுறா. இயேசு வந்திருக்கிறார், அங்கே ஓடினாள், அங்கே அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல், இந்த வார்த்தையை கவனிங்க, 30ஆம் வசனம், இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். எப்படி? மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். மார்த்தாளுடைய ஜெபம் இயேசுவை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதான் மார்த்தாள் ஜெபத்தினுடைய எஃபெக்ட். இயேசுவை நிறுத்தி வச்சிருக்கிறா.
ஆனால் அவரை செயல்பட வைக்கக்கூடிய ஜெபம் அவள்கிட்ட இல்லை. அதான் விஷயம். நிறுத்தி வைக்க முடிஞ்சது அவளுடைய ஜெபத்தினால. மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே நின்றார். அது ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஆனால் அந்த எஃபெக்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லான எஃபெக்டாக இன்னும் மாறலை. அடுத்து இவ போறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31ஆம் வசனம். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக இழந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போ மரியாள் இயேசுவிடத்தில் வருகிறாள். மார்த்தாள் சொன்ன அதே வார்த்தை தான் இவளும் சொல்றான். ஜெபம் ஒரே ஜெபம் தான் ரெண்டு பேரும். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். வார்த்தை ரெண்டு பேர் யூஸ் பண்ண ஜெப விண்ணப்பம் ப்ரேயர் பாயிண்ட் ஒன்று தான். அந்த ப்ரேயர் வார்த்தை ஒன்று தான். ஆனால் அங்கில்லாத விசேஷம் இங்கே என்ன நடந்துச்சு? பாதத்தில் விழுந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மார்த்தாள் அப்படி போய் நிமிர்ந்து நின்று ஜெபம் பண்ணா. ஆனால் மரியாள் போன உடனே என்ன பண்ணா? இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். இங்கே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்கள் தான். எல்லாரும் சிலவேளை அத்தியாவசியமான அந்த விசுவாசம் இல்லாதவர்கள் தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாத்தாள் நிறைய விசுவாசம் இருந்து அதே மாதிரி மரியாளுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அற்புதம் நடக்கும்னு உள்ள விசுவாசம் ரெண்டு பேருக்கும் இல்லை. ஆனாலும் அற்புதம் நடந்தது. அங்கே மார்த்தாள் ஜெபத்தை விட மரியாள் ஜெபத்தில் உள்ள வித்தியாசம் என்னன்னா, போன உடனே அவர் பாதத்தில் விழுந்தாள். அது மனத்தாழ்மையை காட்டுகிறது. தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிற உடைந்த ஒரு உள்ளத்தை காட்டுகிறது. அது ரொம்ப விசேஷமான அந்த உள்ளம். அதுதான் ஆண்டவரை மூவ் பண்ண வைக்கக்கூடிய, அசைக்கக்கூடிய, தேவனுடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு காரியம். மனத்தாழ்மை, உடைந்த உள்ளம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம எல்லாருமே மார்த்தாள் மரியாளை போன்றவர்கள் தான். பல விசுவாசங்கள் இருக்கிறது. ஆனால் முக்கியமாக இருக்க வேண்டிய விசுவாசம் சில சமயம் இருக்க மாட்டேங்குது. ஆனாலும் அந்த மனத்தாழ்மை, ஆண்டவர் பாதத்திலே தாழ்த்துகிற ஒரு அனுபவம், அது பிரயோஜனப்பட்டது. அல்லேலூயா. பரிசேயன் ஒருவன் ஆயக்காரன் ஒருவன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். லூக்கா 18 படிக்கிறோம். பரிசேயன் அப்படி நிமிர்ந்து நின்று பெருமை பேசிட்டே இருந்தான். நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். அவனுடைய நீதிகளை, அவனுடைய மேன்மைகளை, பெருமைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் தெரியாதா? தெரியும். ஆனால் அவனுக்கு அது பெருமை. அதே வேளையில் ஒரு ஆயக்காரன் அவன் தூரத்திலே நின்று அவன் ஜெபம் பண்ணுறான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அவன் எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தி தாழ்மையின் வார்த்தைகளை அவன் சொல்றான். ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக திரும்பி போனான். அல்லேலூயா. பரிசேயன் இவ்வளவு தூரம் ஆலயத்தில் வந்து ஜெபித்து அவனுக்கு ஒன்றும் கிடையாது, சும்மா விருதா வந்தது போல திரும்ப போனான். ஆயக்காரனோ ஆலயத்தில் வந்து ஜெபித்த அந்த ஒரே ஜெபத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பெற்று சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அதுதான் விசேஷம். தாழ்மை, மனத்தாழ்மை. நம்முடைய உள்ளம் ஆண்டவர் பாதத்திலே தாழ்மை அடையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அப்படியெல்லாம் செய்தேன், இப்படியெல்லாம் செய்தேன், இத்தனை வருஷம் உமக்கா வாழ்ந்தேன், நீர் இதை கூட செய்யக்கூடாதா, அதை ஏன் எனக்கு செய்யலை, அந்த மாதிரி பேச்சு வரக்கூடாது ஜெபத்தில்.
உள்ளத்தில் அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு கூட இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இயேசு நல்லவர். அல்லேலூயா. தேவன் மிக நல்லவர். ஒரு பொழுதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். ஆமென். நமக்கு சில விஷயம் தீமையாக தெரிந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவான காரியமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு நாளும் கர்த்தர் தீமையான மோசமான காரியத்தை செய்யவே மாட்டார். எத்தனை பேர் முழு மனசா ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால சிந்தனையில கூட அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு இப்படிப்பட்ட கெட்ட விதைகளை நம்முடைய சிந்தனையில விதைப்பான். கர்த்தரையே முறுமுறுக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்துவான். சில சமயத்தில் ஆரம்பத்திலே அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் போய் என்னத்தை பார்த்தேன், இவ்வளவு நாள் இப்படி கடந்து ஜெபம் பண்ணேன், அது நடக்கலை. அப்போ நாம் ஜெபம் பண்ணோம், சில விஷயம் நடக்கல. ஏன் நடக்கல? அவர் அதற்கு மேல் ஞானம் உள்ளவர், அதை விட மேலானதை நமக்கு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஆனால் நம்ம இதுதான் பெருசு பெருசுன்னு நம்ம ஜெபித்து கேட்டது கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், ரொம்ப அமைதி இழக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? அதைவிட மேலான ஒன்றை, நன்மையான ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது குறித்த காலத்தில் நமக்கு தருவார். அதனால தான் இப்போ நம்ம பிடிச்சி அடம் பிடிச்சி கேட்குற இந்த விஷயத்தை அவர் கண்டுகொள்ளாம இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே, என் ஞானத்தை விட உங்கள் ஞானம், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரமாக இருக்குதப்பா. என் சிந்தையில் இது நல்லதுன்னு நினச்சி நான் பிடிவாதமாக கேட்குறேன். ஆனால் பிடிவாதத்தை விட்டுட்டு இயேசு ஜெபித்தது போல, இந்த வேளை என்னை விட்டு நீங்கள் கூடுமானால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படி ஆக கடவது. அந்த ஒரு எண்ணத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் அல்ல. கர்த்தர் சில காரியத்தை நீங்கள் ஜெபிக்கிறத அப்படியே தருவார், சில காரியத்தை நீங்கள் ஜெபிக்கிறத விட மேலானதை தருவார். கொஞ்சம் தாமதித்து அவர் காலத்திலே தருவார், அவருடைய வேளையிலே தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ மரியாள் என்ன பண்றா? தாழ்த்தினாள். அது ஒரு பெரிய விசேஷம். உங்களுக்கு தெரியும், மரியாள் அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே முதல் சந்திப்பிலே என்ன நடக்கிறது? இயேசு இவங்க வீட்டுக்கு போகும்பொழுது மார்த்தாள் வந்து நிறைய பணிவிடைகள் செய்தாள், சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. மரியாள் என்ன பண்ணா? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தா. அவளுக்கு எப்பவும் இயேசுவின் பாதம் தான் ரொம்ப ஃபேவரைட்டான இடம். இயேசுவின் பாதத்தருகே இருந்து அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்கே யோவான் 11 நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்கிறது. இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்றா அல்லது பேசுகிறாள், ஜெபம் பண்ணுகிறாள். யோவான் 12 நம்ம பார்க்கும்போது அங்கே இயேசு வீட்டில் வந்து பந்தி இருக்கையிலே இவள் போய் விலையேறப்பெற்ற தைலத்தை உடைத்து அவர் பாதத்தில் என்ன செய்தாள்? ஊற்றினாள். இந்த 3 சம்பவத்திலையும் மரியாள் வந்து ஓடி போய் இயேசுவின் பாதத்திலே விழுகிறதை, பாதத்திலே அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அவள் வாழ்க்கையில் ரொம்ப விசேஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பாதத்திலிருந்து பைபிள் படிக்கிறது சும்மாயும் படிக்கலாம். ஆனால் ஒரு பயபக்தியோடு ஆண்டவர்ட்ட அப்பா சொல்லித்தாங்கப்பா என்று கேட்டு வேதத்தை ரொம்ப பவியமாக பக்குவமாக ஒரு சந்தோஷத்தோடு வேத வசனங்களை திறந்து நம்ம வாசித்தோம்னா அது இயேசுவின் பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஜபமும் மார்த்தாள மாதிரி போயிட்டு போன ஸ்பீடில் பேசலாம், வார்த்தையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஒரு கிரியை இல்லை. ஆனால் இவளோ மரியாளோ போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். பாதத்தில் விழுந்து ஜபம், அதுதான் விசேஷம். ஜபிக்க நமக்கு தெரியும், இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டா ஜபம் தானாகவே போயிடும். அப்படிதானே? இப்போ நிறைய நாள் ஜபிச்சு பழகியாச்சு. இந்த குறிப்புக்கு ஜோமணும்னு சொன்னால்
நம்ம சிந்தனை வேற எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட வாய் கரெக்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம். காளவண்டிக்காரங்க, இப்போ காளவண்டியே இல்லை, காளவண்டிக்காரங்க கரெக்டாக சந்தையில் கொண்டு போய் பொருளை இறக்கிட்டு வீட்டுக்கு வருகிற பழக்கம். இந்த காளைக்கு அந்த ரோடு நல்லா பழகும். இவர் வண்டிக்காரர் சந்தையில் கொண்டு எல்லாம் இறக்கிட்டு அப்புறம் அவரும் டயர்டாக இருப்பார். ஏறி ஹாய் ஹாய்ன்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இவர் படுத்து உறங்கிடுவார் வண்டியில். கரெக்டாக காளை எங்கே கொண்டு விட்டுறோம், இவரை வீட்டில் கொண்டு விட்டுரும். ஏன்னா அது பழக்க வழக்கமாயிட்டு தானாக கொண்டு வந்து விட்டுரும். இதே மாதிரி நமக்கு இன்னைக்கு நிறைய ஜபங்கள் என்னாச்சு தெரியுமா, பழக்க வழக்கமாயிட்டு. வாயை திறந்தால் அந்த ஜபம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவர் ஜபத்தில் இருக்க மாட்டார், இவர் மனசு அந்த ஜபத்தில் இருக்காது. வாய் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஜபம். அல்லேலூயா. அது ஒரு உருத்து கருத்தான ஜபம். அன்று பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி மூன்றாவது அவள் செய்தது இயேசு பாதத்தில் தைலத்தை பூசி. அது ஆராதனைக்கு சமானம். அல்லேலூயா. தன்னையே, தன்னுடைய விலையேறப்பெற்ற தைலத்தையே இயேசுடைய பாதத்தில், இயேசு தலையில் கூட ஊற்றலை, அது பயங்கர விலையேறப்பெற்ற தைலம். ஆனால் அதை கொண்டு இயேசுடைய பாதத்தில் ஊற்றி, அப்போ இயேசுவை எவ்வளோ உயர்த்தி மதித்து மேன்மைப்படுத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லுகிறார்கள், அன்றைக்கு இந்த யூத ஸ்திரீகள் தங்களுடைய கழுத்திலே ஒரு சின்ன ஒரு டப்பியை கட்டி போட்டிருப்பாங்களாம். அதில் அதான் ஒரு வெள்ளைக்கல் பரணின்னு சொல்கிறது, அதுக்குள்ளே இந்த விலையேறப்பெற்ற தைலத்தை வச்சிருப்பாங்களாம். அது ரொம்ப விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம். தங்களுக்கு விவாகமான உடனே புருஷனுக்கு பரிசளிப்பதற்கு அதை வைத்திருப்பார்கள். அதை உடைச்சி ஊத்துறா இயேசுவின் பாதத்தில். அல்லேலூயா. அது நிறைய அர்த்தங்களை நமக்கு கொடுக்கிறது, நிறைய அர்த்தங்களை கொடுக்கிறது. என் வாழ்விலும் நீர் மேலானவர், ஆமென். என் எதிர்காலத்திலும் நீர் மேலானவர், எனக்கு வரப்போகிற நபரை பார்க்கிலும் இயேசு மேலானவர், என் கையில் இருக்கிற விலையேறப்பெற்ற எந்த பொருளை பார்க்கிலும் என் இயேசு உயர்ந்தவர். என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு பிரதிஷ்டை, என்ன ஒரு சுய வெறுப்பு, என்ன ஒரு இயேசுவின் மேல் ஆழமான அளவிட முடியாத அன்பு. அல்லேலூயா. எவ்வளோ காரியத்தை சேர்த்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக்கும் அவள் தைலத்தை ஆண்டோர் பாதத்திலே ஊற்றினது. அது ஒரு பெரிய ஆராதனை. அதான் ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உன் சரீரத்தையே ஆண்டவருக்காக கொடுத்து, உன் செய்கை, உன் எல்லாத்தையும் இயேசுவுக்காக, அதான புத்தியுள்ள ஆராதனை. அதே மாதிரி தான் இவள் அன்னைக்கு செஞ்சா. ஆகவே வேத வாசிப்பு, ஜபம், ஆராதனை மூன்றிலும் பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தவள் தான் மரியாள். இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொள்ளுகிறவள். ஹல்லேலூயா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இயேசுவிடத்தில் அவள் பாதத்தில் விழுந்தாள். விழுந்து சொன்னது ஒரே வார்த்தை தான், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போ 33ஆம் வசனம், அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்ப ரெண்டாவது இவளுக்கிட்ட இருந்த இன்னொரு விசேஷம், மார்த்தாளிடத்தில் இல்லாதிருந்த விசேஷம் என்னவென்றால் அழுதாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கண்ணீர், அழுகை, தாழ்மையும் அழுகையும் மார்த்தாளிடத்தில் இல்லை. செப்ப வார்த்தைகள் தான் இருந்தது, விசுவாசம் இருந்தது, சத்திய அறிவு இருந்தது. ஆனால் மார்த்தாளிடத்தில் மைனஸ் என்ன? தாழ்மை இல்லை, அழுகை, கண்ணீர் இல்லை. மரியாளிடத்தில் ப்ளஸ் பாயிண்டே அதுதான், தாழ்மை, அழுகை. அவளுடைய இந்த தாழ்மையும் இந்த அழுகையும் இயேசுவை ஆவியிலே
கலங்கி துயரமடைய வைத்தது. அவருடைய ஆவியில போய் தொடுது பாருங்க. இவளுடைய ஜெபம், இவளுடைய தாழ்மை நிறைந்த ஜெபம், இவளுடைய அழுகை நிறைந்த ஜெபம், உள்ளமுடைந்த ஜெபம் அப்படியே இயேசுடைய ஆவியையே டச் பண்ணிருச்சு. அல்லேலூயா. பார்த்தாளின் ஜெபம் இயேசுவை அசைய விடாம அந்த இடத்துல நிறுத்தி வைக்கத்தான் முடிஞ்சது. அவர் சரீரத்தில் அவர் அப்படி நின்னாருன்னு வச்சுங்களேன், அவர் மூவ் பண்ணல, அடுத்த அடி எடுத்து வைக்கல, நிறுத்தி வைக்கத்தான் முடிஞ்சது அவ ஜெபம். ஆனால் இவ ஜெபம் அவருக்கு ஆவியை போய் தொட்டுருச்சு. அவர் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள்? அவசரம் வந்துட்டு அவருக்கு பாருங்க. இதுவரைக்கும் மார்த்தா நல்லா தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனால் ஒரு அசைவு இல்லை. ஆனால் இப்போ இவளுடைய அழுகையும் தாழ்மையும் சேர்ந்து கண்ட பொழுது அவர் அவசரப்படுகிறார். இப்போ மரியாள் வீட்டுக்கு அவர் போகிற மாதிரி இல்லை, நேராக கல்லறைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறார். அல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போனால் ஆறுதல் தான் சொல்ல முடியும், கல்லறைக்கு போனால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு மரியாளுடைய கண்ணீரையும் அந்த அழுகையையும் தாழ்மையும் பார்த்த பொழுது he was moved. அவர் அசைக்கப்பட்டார். எங்க வச்சிங்க என்று கேட்டார். ஹல்லேலூயா. அதோடு இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு அழகான வசனம் இல்லை இது? பைபிளில் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பா. இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் இயேசு கண்ணீர் விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அங்கே எதுக்கு கண்ணீர் விடணும்? அவர் தான் அவனை எங்கே வச்சிங்கன்னு கேட்குறாரு. அவர் வந்ததே அவருக்கு தெரியும், உயிரோடு எழுப்பத்தான் போகிறாருன்னு. அவன் எழுந்திருப்பான்னு ஏற்கனவே மார்த்தாள்கிட்ட சொல்லியாச்சு அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே அவருக்கு பிளானோட தான் வந்திருக்கிறாரு. அப்போ இப்போ அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நேராக போய் உயிரோடு எழுப்புனா அவரும் அழ வேண்டிய தேவையில்லை, அவளும் அழ வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு என் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இந்த நிலைமை எவ்வளவு சங்கடம்னு நினைச்சு அவர் அழுகிறார். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் என் பிள்ளைகளுக்கு கண்ணில் இந்த கண்ணீர் இருக்காது. கண்ணீர் இருந்தால் அது ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும். நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். ஆனால் இப்போ இன்னைக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் சகோதரனை இழந்து 4 நாட்களாக அழுது வாடி வதங்கி மிகுந்த வேதனையோடு எப்படி அதை அவர் ஃபீல் பண்ணி அழுகிறார். அல்லேலூயா. இதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அருமையான மனப்பக்குவம். அல்லேலூயா. அவருடைய சுபாவம். மனதுருகுகிற இயேசு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் இயேசு கிறிஸ்துவனுடையது. he understands, நம்மை புரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய அப்போதைய நிலைமையை புரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனை அவரால் தாங்கி கொள்ள முடியல. நம்முடைய கண்களில் கண்ணீரை அவரால் பார்த்து கொண்டு நிற்க முடியல. அவருடைய உள்ளத்தை அது உடைக்கிறது. அவரும் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர் கல்லறை நடத்துக்கு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டார். அவன் வெளியே வந்தான். அவன் கட்டுகளை அவிழ்த்தார்கள். அவன் விடுதலையாக மறுபடியும் அந்த சமுதாயத்தில், அந்த குடும்பத்துக்குள் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் மரியாளின் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. நமக்கும் பல வேளைகளில் கடைசி நாளில் அற்புதம் நடக்கும், உயிர் தொழும்புவோம். ஆண்டவர் அன்னைக்கு இங்கே இருந்திருந்தார்னா மட்டும் அது நடந்திருக்காது. இதெல்லாம் இருக்கு. இறந்த காலத்தை பற்றியும் விசுவாசம் இருக்கு, எதிர்காலத்தை பற்றியும் விசுவாசம் இருக்கு, நிகழ்காலத்தை பற்றி தான் விசுவாசம் இல்லாமல் போகுது. இந்த பிரச்சனை தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மரியாள்கிட்ட இருந்த 2 விஷயங்கள், அவளுடைய தாழ்மையும் அவளுடைய அழுகையும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு உள்ளம் உடைந்து தாழ்த்தி அழுது நாம் ஜெபிக்க முடியும் என்றால் கண்டிப்பாக
நம்முடைய விசுவாச குறைகளையும் மாற்றி அவர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, இந்த ஜெபம் நமக்கு வேணும். இன்னைக்கு மட்டும் ஜெபிக்கிறதுக்கு இல்லை, இந்த ஜெப அனுபவம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உங்களை கிரியை செய்ய வைக்கக்கூடிய ஜெபம் எனக்கு வேண்டும். அதுதான் நமக்கு அடுத்தது. அன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்த நன்மை, இழந்து போன சகோதரனை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இழந்து போன எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது நமக்கு. இழந்து போன சகோதரனை மாத்தாள் மரியாள் பெற்றுக்கொள்ள காரணம் மரியாளுடைய கண்ணீரின் ஜெபம், தாழ்மையின் ஜெபம், இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஜெபித்த ஜெபம். அதுபோல ஆண்டவர் செய்ய வல்லவர். தகப்பன் இழந்து போன இளைய குமாரனை திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இழந்து போனவளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது. யோசேப்பை யாக்கோபு நீண்ட காலமாக இழந்து போனார், ஆனால் திரும்ப அவன் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடைய ஆவி உயிர்த்தது. இப்படி பைபிளில் இழந்து போனவர்களை திரும்ப பெற்ற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் இன்றைக்கும் அவர் வல்லவர் தான். ஆமேன். மற்றபடி வேறு உறவுகளை இழந்து இளையகுமாரனுடைய நிலைமையை போல இருக்கலாம், யோசேப்பின் நிலைமையை போல இருக்கலாம். எந்த நிலைமைகள், பிரிந்து சென்றவர்கள் அல்லது பிரித்து கொண்டு போகப்பட்டவர்கள், பல காரியங்களில் இழப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டை போட்டு போயிட்டானே என் மகன், கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறானே, குடும்பமாக பிரிஞ்சு போயிட்டார்களே, பெற்றோரை கவனிக்கவே இல்லையே, பலவிதங்களில் இழப்புகள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட மரியாளின் ஜெபத்திற்கு ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டான் லாசரு, உயிர்ப்பிக்கப்பட்டான். மரித்து போனவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். இன்றைக்கு பாவத்திலே மரித்தவர்கள் இருக்கிறார்கள், போதையிலே மரித்தவர்கள் இருக்கிறார்கள், பல கட்டுகளுக்குள் இன்றைக்கு வாழ்வு இழந்து கிடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பணத்தை தொலைச்சி ஆன்லைன் ரம்மி விளையாட்டு, பணத்தை தொலைச்சி தற்கொலைக்கு போறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவோ தீமைகள் இன்றைக்கு நடக்கிறது. போதை அநேகரை இழுத்து கொண்டு போகிறது. இந்த மாதிரிப்பட்ட ஆன்லைன் ஏமாற்றுகள் அநேகரை இழுத்து கொண்டு போகிறது. காதல் வலை இழுத்து கொண்டு போகிறது. அதில் எத்தனை மரணங்கள், கொலைகள், எத்தனை பயங்கரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்கொலைகள், இப்படியே நிறைய பிரச்சனைகள் வாழ வேண்டியவர்களை வாழ விடாமல் இழுத்து கொண்டு செல்லுகிறது. ஆனாலும் இயேசு உயிர்ப்பிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது, விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். ஒருவேளை இன்றைக்கு இது நடக்கும், என் பிள்ளை உயிர்ப்பிக்கப்படுவான், அது நடக்கும், இது நடக்கும், என் புருஷன் குடியை நிறுத்துவார், என் வாழ்க்கையில் இழந்து போன பொருளாதாரம் திரும்ப துளிர் விடும், கடன் பாரம் மாறும், அந்த கஷ்டம் மாறும், இந்த கஷ்டம் மாறும், அப்படி சொல்லுகிற அந்த விசுவாசம் சரியா இல்லாமல் இருக்கலாம். இனி இது என்னாகும் என்கிற எண்ணம் இருக்கலாம், சந்தேகமும் அவிசுவாசம் இருக்கலாம். என்ன இருந்தாலும் தேவ மக்களே, இன்றைக்கு மரியாளின் ஜெபம் நமக்குள் எழும்பட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்வார். அடுத்து நம்பிக்கை இழந்து போன அனுபவம். அவங்க கூட இயேசு எவ்விரு மகளை உயிரோடு எழுப்பினது கூட ஒருவேளை இதுக்கு முந்தின சம்பவமாக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாயின் ஊர் விதவை மகனை உயிரோடு எழுப்பின சம்பவமும் இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது டெத்து பெட்டில் ஆண்டவர் எழுப்புவார், அந்த பிள்ளை மரணம் படுக்கையில் கிடந்தா இயேசு அப்போ வந்தார், கரெக்டாக எழுப்பிட்டாரு. அப்போ கூட எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கலாம், லாசரு பாடியை தூக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வந்துட மாட்டாரா, இயேசு வந்துட மாட்டாரா, எவ்விரு மகளை எழுப்பின போல என் சகோதரனை எழுப்பிட மாட்டாரா, அப்படி கூட நினச்சிருக்கலாம். அந்த இதுவும் தாண்டியாச்சு, பாடையில் தூக்கியாச்சு. சரி, பாடையில் ஊர்வலமாக கொண்டு போகும்போது கூட நாயின் ஊர் விதவைக்கு மகனை பாடையில் கொண்டு போகும் பொழுது மரண ஊர்வலத்தின் நடுவில் வந்து உயிரோடு எழுப்பினாரே, வந்துட மாட்டாரா வந்துட மாட்டாரா என்று கல்லறையில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் எதிர்பார்த்துருப்பாங்க மார்த்தாளும் மரியாளும். இப்போ அதுவும் தாண்டி போச்சு. அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறை அடைச்சாச்சு. 4, 1, 2, 3, 4 எந்த நம்பிக்கையும் இனி இல்லை.
அப்படி போச்சு. நமக்கு தெரிஞ்ச அற்புதங்களுக்கு இது சம்பவங்களை எல்லாம் தாண்டி போயாச்சு. ஐயோ இது இல்லவே இல்லையே இப்படி ஒரு காரியம், இனி எனக்கு நடக்குமா, அந்த மாதிரி நம்பிக்கையற்றவர் நிலை. ஆனாலும் பாருங்கள், மரியாளுடைய கண்ணீர், மரியாளுடைய தாழ்மையின் ஜெபம், பாதத்தில் விழுந்து ஜெபித்த ஜெபம் இதுவரை நடக்காத பெரிய காரியத்தை நடப்பித்து விட்டது. அல்லேலூயா. நம்ப முடியாத காரியத்தை நடப்பித்து விட்டது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியைகள். மரியாள் பெரிய விசுவாச வீராங்கனைன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனா அந்த அழுகையும் அந்த தாழ்மையும் பாருங்க, விசுவாச வீராங்கனை விட பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நாம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா நம்மளும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். பல வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தெரிந்த வார்த்தையெல்லாம் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சத்தியத்தை சொல்றோம், இந்த சத்தியத்தை சொல்றோம். மார்த்தாள் சொன்ன மாதிரி உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை எல்லாம் சொல்றோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களின் சம்பவத்தை எல்லாம் சொல்றோம். ஆனால் இன்னைக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், இந்த காரியத்தில் நடக்கும் என்கிற ஒரு விஷயத்தில் தான் நமக்கு விசுவாசத்தில் குறைபாடு. இப்போ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு இப்போ நாம் ஜெபிக்கிறதுல முக்கிய விஷயமே மரியாளின் ஜெபத்தை எனக்கு தார். அதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட். அது வந்துருச்சுன்னா அடுத்து லாசருக்கள் எல்லாம் உயிரோடு எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத காரியங்களும் நடக்கும். ஆமேன், ஸ்தோத்திரம். மரித்து போன அல்லது இனி எதில் மரித்திருந்தாலும் சரி எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமேன். இழந்து போனவைகள் திரும்ப கிடைக்கும் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாய் திறக்கணும், நல்ல வாய் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், அதான் முக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பின்னால் வரைக்கும் எல்லாருடைய உதடுகளும் விண்ணப்பம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். ஒரே விண்ணப்பம், மரியாளின் ஜெபத்தை எனக்கு தார். ஆண்டவரே, மரியாளின் ஜெபத்தை எனக்கு தார். மார்த்தாளின் ஜெபத்தை போல பல தடவை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்பா. இன்றைக்கு எனக்கு மரியாளின் ஜெபத்தை தாங்கப்பா, மரியாளின் ஜெபத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க தேவ பிள்ளைகள், ஒரே பாயிண்ட் தான், ஒரே பாயிண்ட் தான். எல்லாரும் திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, உள்ளத்திலிருந்து கேளுங்க, உண்மையா கேளுங்க. என் ஜெபம் இன்றைக்கு மறுரூபம் ஆகணும். என் ஜெபம் ஒரு பிரயோஜனமுள்ள ஜெபமாக மாறணும். என் ஜெப வாழ்க்கையினால் நான் இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன். நம்பிக்கையே இல்லை, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைக்கு கூட ஏதும் இல்லை. ஆனாலும் அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒருவேளை பெரிய விசுவாசம் எனக்கு இல்லை, ஆனால் இந்த அழுகையும் தாழ்மையும் என் அப்பாவுடைய உள்ளத்தை அசைக்கும். அவர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? வாய் திறந்து கேட்குறீங்களா? பாயிண்ட விட்டுறக்கூடாது, அது பிசாசுடைய தந்திரம். பாயிண்ட விட்டுறக்கூடாது. இதே கேளுங்க. இயேசுவே, மரியாளின் ஜெபத்தை எனக்கு தாரோ, மரியாளின் ஜெபத்தை எனக்கு தாரோ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயிலிருந்து இந்த வார்த்தை எழும்பிக்கொண்டே இருக்கணும், எழும்பிக்கொண்டே இருக்கணும். மரியாளின் ஜெபத்தை எனக்கு தார். உங்க பாதத்தை அவ்வளவாய் வாஞ்சிக்க எனக்கு கிருபை தார். மனத்தாழ்மை எனக்கு தாரும். உள்ளம் உடைந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. தகப்பனே, இன்றைக்கு இந்த ஜெப அனுபவம் எனக்கு வேண்டுமே, எனக்கு வேண்டுமே. இவ்வளோ காரியங்களுக்காக படபட படபடா ஜெபம் பண்ணுகிறோம், வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமா சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். பல கிரியைகள் இல்லையப்பா, உங்களை கிரியை செய்ய வைக்க முடியலையப்பா, அசையாம இருக்கிறீங்களே அப்பா. அப்படித்தான் எங்க ஜெபம் இருக்குது அப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு மரியாளின் ஜெபத்தை எனக்கு தாரும். என் ஜெப வாழ்வை மறுரூபமாக்கும். கர்த்தர் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஜெபமா என் ஜெபம் மாறட்டும். ஓ, கர்த்தர் பாதத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிற கிருபை தாரோம். யாக்கோபு உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு போராடினான், அவன் பெற்றுக்கொண்டான், பெற்றுக்கொண்டான், பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தகப்பனை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த அழகான ஒரு ஜெப அனுபவத்தை இன்றைக்கு கட்டி எழுப்பும் நாதா, கட்டி எழுப்பும் நாதா. தனிமையில் உட்கார்ந்து உங்க பாதத்திலே கண்ணீர் விடும் பொழுது பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே, பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த கண்ணீர் தானே வரமாட்டேங்குதப்பா, அந்த உள்ளம் உடைய மாட்டேங்குதே அப்பா, அந்த மனத்தாழ்மை வரமாட்டேங்குதே. இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்யணுமே, கிரியை செய்யணுமே, கிரியை செய்யணுமே. இயேசுவின் பாதத்தில் ஊற்றப்படுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு பவர்ஃபுல், பவர்ஃபுல். ஹல்லேலூயா. a single drop of tear, அது எவ்வளவு எவ்வளவு பவர்ஃபுல் அப்பா. ஆண்டவரே, உள்ளம் உடைந்து மனத்தாழ்மையோடு கண்ணீரினாலும் பாதத்தை நனைக்க, தலைமயிரினாலும் பாதத்தை துடைக்க அந்த அனுபவங்கள் வேண்டுமே, அந்த அனுபவங்கள் வேண்டுமே. கடின இருதயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே தேவ பிரசன்னத்தால் மெழுகு போல உருகட்டும், மெழுகு போல உருகட்டும். இன்னும் சிலர் ஜெபிக்கவே இல்லை, ரொம்ப கற்பாறை போல இருக்கிறீர்கள். ஒரு சிலர் வாயத்தர, முதல்ல வாயத்திறந்து நீங்க சொல்ல சொல்லத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்ய முடியும். அந்த கற்பாறைகளை எல்லாம் மெழுகு போல உருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். ஜெபத்தில், ஆமென், ஜெப அனுபவத்தில் ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு மறுரூபம் வரட்டும். ஆமென். எங்கள் ஜெபத்தினால் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்கள் ஜெபத்தினால் அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்கள் ஜெபத்தினால் தேவ ஊழியங்கள் மகிமை அடையட்டும், தேவ கிரியைகள் தேசத்திலே பலமாய் விளங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Praise thee, glory, hallelujah. இழந்து போனவைகளை திரும்ப தாரும் நாதா, இழந்து போனவைகளை திரும்ப தாரும் நாதா. இழந்து போன பொருட்களை தாரும், பணங்களை தாரும், செல்வங்களை தாரும், இழந்து போன உறவுகளை மீட்டு தாரும், இழந்து போன ஆண்டவரே நல்ல அனுபவங்களை மீட்டு தாரும், கிருபை வரங்களை மீட்டு தாரும், வெள்ளி காசுகளை மீட்டு கொடுத்தது போல மீட்டு தாரும், இழந்து போன ஆத்துமாக்களை மீட்டு தாரும் அப்பா. ஆமென். 100 ஆடுகளில் ஒரு ஆட்டை இழந்தவன் திரும்ப பெற்றுக்கொண்டது போல கிரியை செய்யும் அப்பா. எதை எதை இழந்து நிற்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த மரியாளின் ஜெபத்தை எங்களுக்குள் ஆவியானவர் எழுப்பித்தாரும், 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 எழுப்பித்தாரும். Glory, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. எழுப்பித்தாரும், எழுப்பித்தாரும். மரியாளின் ஜெபத்தினால் இழந்து போன அநேக நன்மைகளை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள, இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள, இழந்து போன நபர்களை, இழந்து போன ஆத்துமாக்களை, உறவுகளை மீட்டுக்கொள்ள கர்த்தாவே கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். இளைய குமாரனை போல இழக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் கிரியை நடப்பித்து விடணும், நடப்பித்து விடணும், நடப்பித்து விடணும். வல்லமையானது ஒரு கிரியை நடக்கணும். மரியாளின் ஜெபத்திலே உடனே கிரியை செய்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்று விரைந்து சென்று கிரியை செய்த இயேசு அப்படிப்பட்ட ஒரு கிரியை எங்களுக்கு நடப்பிக்கணுமே, 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 நடப்பிக்கணுமே. ஆம் கர்த்தாவே, யாருடைய வாழ்க்கையில் இந்த இழப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, என் ஆண்டவர் கிரியை செய்து விடும்படி ஜெபிக்கிறோம். யோவேல் 2:25 நீர் சொன்னது போல பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன தேவ வார்த்தையின்படி கடந்த பல ஆண்டுகளாக இழந்து போனது கூட ஆமென் திரும்ப கிடைக்கும்படி ஆமென் அதனுடைய ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, வட்டி முதலா சேர்த்து எங்களுக்கு நீர் தர வேண்டும் அப்பா. நஷ்டங்கள் எல்லாம் மாற்றி பெரிய ஒரு ஜெயத்தை தர வேண்டும் அப்பா. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி.
ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்கள் பக்கத்தில் ஃப்ரண்டில் இருக்கிற பையன்மார் ஒரு ஜெப சத்தமே இல்லையே, ஒரு பாரம் இல்லையா உங்களுக்கு? வாய் திறந்து ஜெபி, வாய் திறந்து ஜெபி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை செய்யும், வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை செய்யும். இழந்து போனவைகளை தாரோ, இழந்து போன நல்ல சுபாவங்களை திரும்ப தாரோ, இழந்து போன கிறிஸ்துவின் சாயலை திரும்ப தாரோ, இழந்து போன வருகையை குறித்த வாஞ்சையை திரும்ப தாரோ, இழந்து போன ஆத்தும பாரத்தை திரும்ப தாரோ, இழந்து போன அபிஷேகத்தின் வல்லமைகளை திரும்ப தாரோ, இழந்து போன ஆமென் ஆண்டவரே ஊழிய பகுதிகளை திரும்ப தாரோ, இழந்து போன பிரதிஷ்டைகளை திரும்ப புதுப்பித்து தாரோ ஆண்டவரே, இழந்து போன சகல நல்ல தியாகங்களை திரும்ப தாரோ, இழந்து போன சுய வெறுப்புகளை திரும்ப தாரோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆண்டவரே ஆமென். உயிரற்று போன லாசருவை மறுபடியும் உயிர்ப்பித்த கர்த்தர் யார் யார் கிறிஸ்துவின் ஜீவனை இழந்து நிற்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய ஜீவனை இழந்து நிற்கிறார்களோ, அவர்கள் மறுபடி உயிரோடு எழும்பத்தக்கதாய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருக்கிற திரள் கூட்டம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் எங்களுக்கு மரியாளின் ஜெபத்தை தந்தருளோம், மரியாளின் ஜெபத்தை தந்தருளோம். இந்த தேசம் பாவத்தால் உணர்விழந்து கிடக்கிறதப்பா, பாவ தோஷங்களால் இந்த தேசம் உணர்வு இழந்து போயிற்றப்பா, மரித்த நிலையில் ஆகிவிட்டதப்பா. போதையினால் அநேகர் கட்டுண்டு கிடக்கிறார்களே அப்பா ஆண்டவரே, பலவித வஞ்சகங்களால் ஆண்டவரே எல்லாம் இழந்து வேதனையோடு கிடக்கிறார்களே அப்பா. உயிர்ப்பிக்கப்பட முடியலையே. ஆமென். நஷ்டப்பட்டாலும் திரும்ப திரும்ப அந்த ஆன்லைன் விளையாட்டுகள்ல போய் சிக்கி தவிக்கிறார்களே அப்பா. திரும்ப திரும்ப அந்த கெட்ட காரியத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்களே அப்பா. அதிலிருந்து உயிர்ப்பிக்கப்படலையப்பா, உயிர்ப்பிக்கப்படவில்லையப்பா. எங்கள் ஜபங்கள் மரியாளின் ஜபங்களா இன்றைக்கு மாறட்டும். அநேக லாசர்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய், அநேக லாசர்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் எங்களுடைய ஜபங்கள் மூலம் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும், கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும். ஓலபா கதுரா பௌஷந்துரா ரிபாலபா ஷிகமனதுரா ரிகதலா ரபு சந்துரா மௌதரா ஷிபலபு கமௌரி அந்தலா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களை எங்கள் கண்ணாலே காண, எங்கள் சபையிலே காண, எங்கள் சபை மக்களின் குடும்பங்களுக்குள்ளே காண, இந்த தேசத்திலே காண, எங்கள் சபைகளுக்குள்ள உள்ளெல்லாம் நாங்கள் பார்க்க என் ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்யும், வல்லமையாக கிரியை செய்யும், வல்லமையாக கிரியை செய்யும். ஓலபாத ரக்கபா சந்துனா ரிபலபா ஷிகமன துரபௌரியா. 4 நாட்கள் ஆயிற்றே நாரி போகுமே என்று சொன்ன வார்த்தையை போல முழு நம்பிக்கை இழந்த சில காரியங்கள் மறுபடி அற்புதமாக எழுப்பப்படுவதாக, திரும்ப கிடைப்பதாக, பெரிய ஒரு அற்புதம் நடப்பதாக, யாருமே நம்ப முடியாத அற்புதம் நடப்பதாக, நாங்களே நம்பாத அற்புதம் நடப்பதாக, எங்கள் சிந்தனையிலே எழாத காரியங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அது எங்களுக்கு நடப்பதாக, எங்கள் ஊழியங்களில் நடப்பதாக, எங்கள் குடும்பங்களில் நடப்பதாக, தொழில் வேலைகளில் நடப்பதாக, எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள் நடப்பதாக. ஓ பிரைஸ் தி லார்ட். எங்கள் நித்திய ஜீவ பாதையில் நடப்பதாக. லிபரபா ஷிபலா துனா ஹதுரா பௌகபாரா ஷலா பௌரி அந்தலா. அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மரியாளின் ஜெபம் எங்களுக்குள் இன்றைக்கு துளிர் விடட்டும். ஒரு மரியாளின் ஜெபம் ஊற்றெடுக்கட்டும், ஊற்றெடுக்கட்டும். உலிபி கத்துனா ஷக்கரா துனா சிம்பா லிஃபனமா ரிக்கா பௌலா தரா ஷக்கனா மௌதலந்தரா. எல்லாம் கட்டின உள்ளங்கள் இன்றைக்கு ஆமென் வசனமாகி சம்மட்டியை கொண்டு நீர் உடைப்பது போல் உடைத்து விடும். மெழுகு போல தேவ பிரசன்னத்தால் அது உருகி பாயட்டும். ஆமென். மன உருக்கம் வரட்டும், கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவங்கள் வரட்டும். ஆமென். கண்ணீர் சிந்தி உங்க பாதத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற அனுபவம் வரட்டும். உரபாலா ஷிபாரா தூரா ஹலபா சந்தனா. மரியாளுடைய ஆவி உமது ஆவியை அசைத்து விட்டதப்பா. அதுபோல எங்களுடைய உள்ளான மனிதன், எங்களுடைய ஆவி உம்முடைய ஆவியை தொடத்தக்கதாய், எங்களுடைய ஆவி உம்முடைய ஆவி அசைக்கத்தக்கதாய். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். உலபா ரகபாரா ஷிபாலா துனா ஹந்துனா உலிபேரா ஷிபாலா துரா ஹந்துனா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆவியாய் என்னுடைய ஆவியை வனைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு ஆவியாய் எங்கள் ஒவ்வொருடைய ஆவிகளை இப்பொழுது வனைந்து விடும், வனைந்து விடும், வனைந்து விடும், வனைந்து விடும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பாதத்தில் நாங்கள் வரும் பொழுதெல்லாம் மாபெரும் கிரியை ஒன்று நடக்கட்டும். கர்த்தர் பாதத்தில் வரும் பொழுதெல்லாம் மாபெரும் கிரியை ஒன்று நடக்கட்டும். Glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah. நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் நிச்சயம் கேட்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று ஜெப வேளை ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். குறிப்பாய் மரியாளின் ஜெபத்தை எங்களுக்குள் உருவாக்கும். மரியாளின் ஜெபம் அன்றைக்கு 4 நாளாகி நம்பிக்கையை இழந்து போன, மரித்து கிடந்த, இழக்கப்பட்டிருந்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ளே வாழ வைத்தது போல ஆண்டவரே, அது கர்த்தருக்கு ஒரு பெரிய சாட்சியாய் இருந்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு கிரியை நடப்பீங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழியங்களுக்குள்ளும் ஒரு கிரியை நடப்பீங்க தகப்பனே. இந்த சபையிலே ஒரு கிரியை நடப்பீங்க தகப்பனே. இந்த வருஷம் ஜெயத்தின் ஆண்டு. இப்படிப்பட்ட இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெயம், உயிர்ப்பித்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெயம், நம்பிக்கை இல்லாத காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெயம் இந்த மரியாளின் ஜெபம் என்கிற அனுபவத்திலிருந்து எங்களுக்கு வரும் என்று அறிந்திருக்கிறோம். அதை எங்களுக்கு தாரும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இன்றைக்கு உள்ள ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். நாளை உள்ள ஊழிய கிரியைகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். பெரிய கிரியை உண்டாகட்டும். இந்த சபைக்குள் ஒரு பெரிய உயிர் மீட்சியை நீர் தருவீராக அப்பா. அது தேசமெல்லாம் பற்றி பரவத்தக்கதாய் ஒரு வல்லமையான கிரியை நடப்பியும் தகப்பனே. ஒவ்வொரு தனி மனித உள்ளத்துக்குள்ளே ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வேதனையோடு பாரத்தோடு பல சூழ்நிலை நடுவில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பெத்தானியா குடும்பத்துக்கு நன்மை அன்றைக்கு செய்தது போலவே இன்றைக்கு ஒரு மாபெரும் நன்மை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். வீட்டில் போகும்பொழுது அதிசயங்களை காணும்படி கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள நல்ல கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம்.